ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உறங்கும் மாநிலம் எது? சொல்லுங்கள். உறங்கும் மாநிலம் எதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், சொல்கிறேன். உறங்கும் மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தை தான் சொல்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா சிம்லா சிட்டி, பியூட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இயற்கை சூழ்ந்த, அதாவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய இயற்கை சூழ்ந்த மக்கள் இயற்கையவே பின்பற்றுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு உறங்கும் மாநிலம் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு தெரியுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது முழுமையாக 100% இயற்கையாகவே இருக்கும். அங்கே இருக்கிற மக்கள், அப்புறம் மக்களே சார்ந்திருக்கக்கூடிய நீர் வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாமே இயற்கையாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் உதிக்குது இல்லைங்களா, அப்போ உடனே எழுந்திருக்கிறதும், நைட்டில் இரவு பார்த்திங்கன்னா மாலையில் இருட்டு கட்டின உடனே தூங்குறதுமே அவங்க வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லா கடையுமே இப்போ எப்படி சொன்னோன்னா ஒரு 6-7 மணிக்கு எல்லாமே வந்துட்டு கடையெல்லாம் மூடிடுவாங்க. அந்த மாதிரி மூடிட்டு அவங்க தூங்கிடுவாங்கன்னே வச்சுங்களேன். அந்த மாதிரி தூங்கிடுவாங்க. சீக்கிரமாக தூங்குறதும் காலையில் சீக்கிரமாக எழுற பழக்கத்தையும் அந்த மக்கள் வந்து பின்பற்றுறதுனால தான் அந்த மாநிலத்துக்கு, அந்த இமாச்சல பிரதேச மாநிலத்துக்கு தூங்கா உறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியாது இல்லை? தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அதாவது ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது லேட் நைட்டு நம்ம தூங்குறோம், 11 மணிக்கு தூங்குறோம், காலையில் எந்திரிக்கிறதுமே 11 மணிக்கு தான். இந்த மாதிரி இருக்கும்போது காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு இரவு வந்துட்டு சீக்கிரமாகவே தூங்குறாங்க. இரவுன்னு கூட சொல்லக்கூடாது, மாலையினே வச்சுக்கலாம். அவங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த மக்கள் வந்துட்டு இது ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அந்த மக்கள் வந்துட்டு இயற்கையோடையே சார்ந்திருக்காங்க. நீர்வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இமாச்சல பிரதேசம் இந்த மக்கள் வந்துட்டு காலை மாலை இரவுன்றதை அதாவது சர்க்கிள் மாதிரி அப்படியே பின்பற்றுறாங்க அவங்க. அதனால தான் உறங்கும் மாநிலன்ட்டு அதுக்கு பேர் வந்துச்சு. வேணால் நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்படி வந்து உண்மையாலுமே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் ஈவினிங் சீக்கிரமாக உறங்குறதும் நம்மளுக்கு ஹெல்த்தில் முக்கால்வாசி 75% அதாவது எல்லா நோயுமே போயிடும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் லேட் நைட் தூங்குறதும் லேட் நைட்டு காலையில் எந்திரிக்கிறமாவே வச்சுருக்கணும். ஒருவேளை நைட் நம்ம 11 மணிக்கு 1 மணிக்கு தூங்கினாலும் காலையில் ஒரு 7 o'clock எழுந்திரிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒர்க் போகிறது இந்த மாதிரி உலகத்தில் தான் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லீவு இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு வாங்க. அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது வந்து அங்கே ஒரு 10 நாள் ஒரு 1 வீக் நம்ம தங்க முடியுமான்னு பாருங்களேன். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நாமளும் அந்த மாதிரி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட அந்த மாநிலத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இமாச்சல மாநிலம் அதனால தான் உறங்கும் மாநிலமாக வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இயற்கை பானங்களாகவே அவங்க குடிப்பதும் சாப்பிடுவதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க சமைக்கிறது முதற்கொண்டு எப்படி சமைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. இதெல்லாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சீக்கிரமாக தூங்குறாங்க, எப்படி சீக்கிரமாக எழுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் போய் லைவாகவே போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம எப்படினாலும் டூருக்கு இந்த மாதிரிலாம் போவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் இங்கே போய் பார்த்தோம். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இமாச்சலா பிரதேசத்துக்கு மாநிலத்துக்கு தூங்கா உறங்கும் அப்படின்ற பேர் வந்ததுக்கு முக்கிய காரணமே இது தாங்க. இப்போ கூட நம்ம நாட்டில் சில கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதுவும் மாறிட்டே வருது. இப்போ நினைப்போம் நம்ம கிராமத்துக்கு போனால் சீக்கிரமாக தூங்கிடுவோம், நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மை தான். ஆனால் அதுவே இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. ஆனாலும் அங்கே மாறாமல் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறனால தான் அங்கே வந்து தூங்கா நகரம்னு பேர் வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த மாநிலத்துக்கு உறங்கும் மாநிலம் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. சரிங்களா? நீங்கள் வேணால் லீவில் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.